இது விழிப்புணர்வு பெற்று வெளியில வர காலகட்டம் நெருங்கிடுச்சு. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், அங்க அடையாளங்கள் என்பது எல்லாருக்குமே கொஞ்சம் பொருந்தும். அதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் பத்தி கேட்டீங்க, அதை சொல்லிடுறேன். ரஜினிகாந்த் ஐயா அவர்களுக்கும் எனக்கும் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு விஷயம் இருக்குங்க. இது நான் சொல்ற விஷயம் வந்து பழைய ஜென்ம தொடர்போடு சேர்ந்த ஒரு விஷயம். இப்ப இந்த உலகத்திலேயே அடுத்த ஜென்மங்கள் இருக்குன்னு சொல்றவங்களும் இருப்பாங்க, அடுத்த ஜென்மம் இல்ல, ஜென்மம் ஒண்ணு இல்லைன்னு சொல்றவங்களும் இருப்பாங்க. நான் எப்படி ஃபர்ஸ்ட் சொன்னனும், கடவுள் இருக்குன்னு சொல்றவங்களும் இந்த உலகத்துல இருக்காங்க, சொல்றவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி அது அவங்கவுங்க அனுபவத்துல உண்மை. என்னுடைய அனுபவத்துல என்னன்னா, நானும் ரஜினிகாந்த் ஐயா அவர்களும் போன ஜென்மத்திலேயே இந்த நவேச கோட்பாட, நல்லவர் வல்லவர் கோட்பாட இணைஞ்சு செயல்பட்டு இருந்தோம். ஒரு குரு சிஷ்ய பந்தத்திலையும் ஒரு நட்பு ரீதியான பந்தத்திலையும் நண்பர்களாக இருந்தோம். இந்த நல்லவர் வல்லவர் கோட்பாடு நாங்க போன ஜென்மத்திலேயே இந்த கான்செப்டை உருவாக்கிட்டோம். அதற்கான வேலைகளை செஞ்சிட்டு இருக்கிறப்ப மரணம் என்பது இயல்பானது எல்லாருக்குமே. அந்த காலகட்டத்துல போன ஜென்மத்துல எங்களால அந்த நவேச கோட்பாட நல்ல